ஹலோ, மதுபாஸ்கரன். என்கிட்ட 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவி கேட்டால், சார் எப்படி சார் டென்ஷன் குறைக்கிறது அப்படின்னு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 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 மாணவி கேட்கிறா டென்ஷன் எப்படி குறைக்கிறது. நான் இந்த டென்ஷனுங்கிற வார்த்தையை என் வாழ்க்கையில் முத கேட்டது 25 வயசுக்கு அப்புறம் தான். ஏன்னா நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கிறப்ப டென்ஷனுங்கிற வார்த்தையே என்னன்னு தெரியாது. இப்போ வளர சின்ன வயசுலேயே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லோரும் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் டென்ஸ்டு லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் ட்ரைனிங்லாம் கேட்பாங்க, எப்படி சார் டென்ஷன் குறைச்சிக்கிறது, எப்படி சார் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது. டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எப்படி வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். அதை நம்ம அடுத்த வாரங்களில் பேசிக்கொள்ளலாம். இப்போ நம்ம டென்ஷனை எப்படி குறைச்சிக்கிறது, வந்த டென்ஷனை எப்படி மாற்றிக்கிறது, குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஏன் பொதுவாக டென்ஷன் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குளோபல் லெவலில் நடந்த நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள் நம்மை பாதித்திருக்கிறது. அதனால்தான் டென்ஷன் எல்லாரோட வாழ்க்கையிலும் அது பாதித்து கொள்கிறது என்பது உண்மை. என்ன, அன்ஹெல்த்தி காம்படிஷன், பயங்கரமான போட்டி வந்து விட்டது. நம்ம குழந்தைங்கள்ட்ட அப்படி தானே சொல்கிறோம். நம்ம ஒரு குழந்தை கேட்குறோம், உனக்கு நம்ம பிள்ளைகிட்ட கேட்குறோம் எவ்வளவு மார்க் அப்படின்ட்டு. அடுத்த வீட்டில் குழந்தைக்கு எவ்வளோ மார்க்குன்னு கேட்போம். நம்ம குழந்தையை விட அடுத்த வீட்டு குழந்தை மார்க்கு கூட இருந்துச்சுன்னா நம்ம குழந்தை தொலைஞ்சிச்சு. நம்ம உடனே இப்படியா, நீ என்ன இப்போ ஒரு போட்டி மனோபாவம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஹெல்த்தியாக ஒரு காம்படிஷன் சின்ன வயசுலேருந்தே நம்ம இப்படியே சொல்லி அதனால் ஒரு அன்ஹெல்த்தி காம்படிஷன் உலகத்தில் வந்துருச்சு. அது டென்ஷன் க்ரியேட் பண்ணுது. ரெண்டுன்னா, உறவுகள் குறைந்து விட்டன. ஏன்னா ரிலேஷன்ஷிப் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே டென்ஷன் வரும் என்பதுதான் உண்மை. ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? உறவுகள் நன்றாக உள்ளவர்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு வரப்போ தான் நம்ம தற்கொலை பண்ணிக்கொள்கிறோம். நாம் ரொம்ப வருத்தப்படுவது அதனால்தான். அப்போ உறவுகள் குறைந்து விட்டன. 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈட்டிங் டிஸார்டர்ஸ், சாப்பிட்றதுலாம் மாற்றம் வந்து விட்டது. சாப்பாடில் தவறு நேர்ந்தால் அது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதித்து விடும் என்பது உண்மை. ஆரோக்கியத்தை பாதித்தால் நம்முடைய மனதையும் பாதிக்கும் என்பது தானே உண்மை. இப்போ எதை சாப்பிட்றது, ஹெல்த்தியான ஃபுட் எது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஈட்டிங் டிஸார்டர், சாப்பிட்றதுலாம் தவறுகள் நேர்ந்து விடுகின்றன. இந்த மாதிரி பல காரணங்களால் ரொம்ப டென்ஷன்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த டென்ஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, டென்ஷனை எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 8 வழிகளை சொல்லுகிறேன். அதில் முதல் 4 வழி இம்மீடியட்டாக என்ன பண்ணுறது, டென்ஷன் வர சமயத்தில் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 4 வழி சொல்கிறேன் பாருங்கள். 1, டென்ஷன் வருகிற போது சுடுதண்ணியில் குளிங்க அப்படிங்கிறாங்க. சுடுதண்ணி ரொம்ப சுடல, குளிக்கிற மாதிரி இருக்கிற பச்சை தண்ணியில் குளிக்கிறத விட சுடுதண்ணியில் குளிப்பதற்கு தக்கதான சுடுதண்ணியில் குளிக்கிறப்போ அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மியாவதற்கான வாய்ப்பு கூடுதல். அதனால் சுடுதண்ணியில் குளிங்க. 2, டென்ஷன் வர்றப்போ பாருங்கள், உங்களுக்கு ப்ரீத்தின் உங்களுடைய சுவாசிக்கிற அதில் தவறு நேர்ந்து விடும். ரொம்ப ஸ்பீடாக ப்ரீத் பண்ணுவீங்க. அதை என்ன பண்ணணும்னா ஒரு தாளமாக கொண்டு வந்துடணும். ரிதமிக் ப்ரீத்திங் அப்படிம்பாங்க. அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா, அந்த ப்ரீத்திங்கை ஸ்லோ பண்ணுங்கள். அதை எப்படி பண்ண முடியும்? சுவாசத்தை உள்ளே இழுக்கிற போது இந்த வயிறு வெளியே போவதும், சுவாசம் வெளியே போகிற போது இந்த வயிறு உள்ளே போகிறதும் பார்த்து கொண்டு ரொம்ப ஸ்லோவாக ப்ரீத் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீத்திங் ஸ்லோவாகும், ரிதமாகும். அது நம்ம டென்ஷனை குறைவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 என்னன்னு பாருங்கள், கான்சியஸாக பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நடத்துங்க அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? செல்ஃப் டாக்னா என்ன? என்னோடு நான் பேசிக்கொள்வதைத்தான் செல்ஃப் டாக் என்று சொல்கிறேன். எப்போ நீங்கள் டென்ஷன் வருதோ, எப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள்கிட்ட பேசுறது நெகட்டிவாக தான் பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளில் ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ஒன்றுக்கும் சரியில்லை, என்னால் முடியாது, நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நெகட்டிவ் செல்ஃப் டாக் நடத்துவோம். நம்ம என்ன பண்ணணும், இந்த டென்ஷன் வர்ற டைமில் கான்சியஸாக பாசிட்டிவான செல்ஃப் டாக் நடத்த வேண்டும். என்னால் இது முடியும், நான் அது உறுதியாக செய்வேன் அப்படின்னு செல்ஃபாக டாக் நடத்துறது பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. 4வது என்ன பண்ணுறீங்க, டென்ஷன் வர்ற டைமில் பாருங்கள், இந்த பகுதி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காதை மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படியே மெல்ல ஸ்லோவாக இந்த காதை மசாஜ் பண்ணிங்கன்னா டென்ஷன் குறையும். இது இம்மீடியட்டாக மாறுறதுக்கான 4 வழிகள். 1, சுடு தண்ணியில் குளிங்க. 2, ப்ரீத்திங்கு.
அந்த சுவாசத்தை தாளமாக வைத்துக் கொள்ளுங்கள். 3 பாசிட்டிவான செல்ஃப் டாக் நடத்துங்கள். 4 இந்த காதுகளை மசாஜ் செய்து கொள்ளுங்கள். இதுதான் இம்மீடியட்டாக பண்ணுறதுக்கு. ஆனால் லாங் டைமில் என்ன பண்ணுறது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீண்ட காலத்திற்கு என்ன பண்ணிக்கொள்வது அப்படின்னா, டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். யோகா மாதிரி இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன் யோகாவை பற்றி பேசுகிறேன்னா, பாக்கியுள்ள எக்ஸசைஸை விட யோகா என்பது மிக மிக நல்ல ஒரு விதமான எக்ஸசைஸ். நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம மனதிற்கும் அது ஆரோக்கியம் தருகிறது என்பது தான் உண்மை. அதனால் யோகா மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், யோகா உங்களால் பண்ண முடியலன்னா ராவிலே காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் இல்லைன்னா ஒரு ரன்னிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய லாங் டைம் ஸ்ட்ரெஸ் குறைவதற்கு வசதியாக இருக்கும். 2 என்ன பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதை நடைமுறை செய்து கொள்ளுங்கள். மெடிடேஷன் லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் செய்கிற போது நம்முடைய மனது ரொம்ப காமாக ஆவதற்கான வாய்ப்பு கூடுதல் என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. எக்கச்சக்கமான தியான முறைகள் இருக்கின்றன, மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கிறது. அதில் உங்களுக்கு எது சூட்டானது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு லாங் டைமுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பது தான். 3வது வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டை நன்றாக வைத்து கொள்ளுங்கள். என்ன கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஈட்டிங் சரியில்லைன்னா ஹெல்த்து சரியாகாது. ஃபிசிக்கல் ஹெல்த்து சரியில்லைன்னா மென்டல் ஹெல்த்து சரியாக இருக்காது. அதனால் சாப்பிடுவது, என்ன சாப்பிட வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, லோ சுகர் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஈட் ரைட்லி அப்படிங்கிறது. 4வது என்ன வழி, தேவையான அளவு தூங்குங்கள் என்பதுதான். தூக்கம் குறைகிற போது டென்ஷன் வரும் என்பதுதான் உண்மை. டென்ஷன் கூடினாலும் தூக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அதுக்கு ஒரு வழி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்கணும். அது கண்டினியூஸாக தூங்கணும். அது உடலுக்கு மிக தேவையானது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அப்போ தூக்கம் வராமல் இருந்தால் என்ன சார் பண்ண, டென்ஷன் வரப்போ தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படிம்பாங்க. டென்ஷன் தான் தூக்கம் வராது, தூக்கம் இல்லைன்னா டென்ஷனும் வரும். அதுதான் உண்மை. அப்போ எப்படி தூங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய இந்த வலது விரலை வச்சுட்டு ரைட் நோஸ்ட்ரில், அதாவது உங்களுடைய வலது வசம் இருக்கிற அந்த சுவாசிக்கிற அந்த துவாரத்தை அடைத்து கொள்ளுங்கள். இதை அடைச்சிட்டு இந்த லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ப்ரீத் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் படுத்துக்கிட்டு நம்ம பெட்டில் படுத்துட்டு இந்த கையை வச்சுட்டு இதை மூடிட்டு இந்த லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ரொம்ப ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுங்கள். ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு கூடுதல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி நல்லா தூங்குங்க. தூக்கம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைவதற்கு வசதியாக இருக்கும். லாங் டைமில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 வழியை சொன்னோம். 1, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா மாதிரி இருக்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 2, மெடிடேஷனை கற்றுக்கொள்ளுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3, சரியான நேரத்தை சாப்பிடுங்கள். 4, தேவையான அளவு நன்றாக தூங்குங்கள். இதையெல்லாம் செய்கிற போது டென்ஷனும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு குறைச்சிக்கலாம். டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைகிற போது தான் நம்ம எஃபிஷியன்சி கூடுகிற போது நன்றாக நம்மளால் வேலை செய்ய முடியும். நன்றாக வேலை செய்கிற போது நம் வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவாக இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ அதில் ஒரு பெல்லோட அடையாளம் இருக்கிறது, அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி ஒரு புது வீடியோவை போடுகிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை புதிய டாப்பிக்குமாக பார்க்கலாம். நன்றி.